10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கிய நிலையில் முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வு நடந்து முடிந்துள்ளது. சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமோடு எழுதிய தேர்வு குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சென்னை மற்றும் நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர்கள் முத்துக்குமார் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் நேரலையில் இணைகின்றனர். முதலில் சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து செய்தியாளர் முத்துக்குமார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது பொதுத் தேர்வை முதலாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்றைய தேர்வினுடைய நிலை மற்றும் தேர்வுத்தாள் குறித்த மாணவர்களுடைய கருத்து என்ன, விரிவாக பதிவிடலாம். வணக்கம். அதாவது 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு இன்று துவங்கிய நிலையில வெற்றிகரமாக முதல் தாளான அதாவது மொழி பாடத்தை எழுதிவிட்டு மாணவிகள் தற்பொழுது வெளியில் வந்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு என்பது இன்று துவங்கியிருக்கிறது. இன்று துவங்கி அடுத்த மாதம் வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இன்று முதல் தேர்வு என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இந்த தேர்வினை எழுதினார்கள். ஆண்களை பொறுத்த வரைக்குமே 4,46,000 பேரும், பெண்களை பொறுத்த வரைக்குமே 4,40,000 பேரும் இந்த தேர்வில் எழுதினாங்க. அதே போல பிற மற்றும் 25,000 பேருக்கும், அதே போல சிறை கைதிகள் என 263க்கும் மேற்பட்டோர் இந்த சிறைவாசிகளும் எழுதினார்கள். கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட இந்த தேர்வு மையங்களில் எழுதப்பட்ட நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 239 தேர்வு மையங்களில் கிட்டத்தட்ட 66,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த அரசு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதினாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி என்று கூட இருக்கும். இந்த அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிவிட்டு மாணவிகள் தற்பொழுது வெளியே வரக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே முதல் தேர்வை எழுதிவிட்டு தற்பொழுது மாணவிகள் வெளியில் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த மாணவிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். இன்னைக்கு தேர்வு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அனுபவம்? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன படித்தோமோ அது மட்டும்தான் வந்துருந்துச்சு. மிஸ் சொன்ன இம்பார்ட்டன்ட் அதெல்லாமே நாங்கள் எல்லாமே புக்குக்குள்ளே இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஓகே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே முதல்ல அரசு பொதுத் தேர்வு எழுதிருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 9ஆம் வகுப்பு தேர்வு எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அனுபவம்? அதே போல ஹால்குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு? அந்த பதட்டம் இருந்துச்சா இல்லை கேஷுவலா போனீங்களா? பதட்டமாக தான் இருந்தது. கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற வரைக்குமே பதட்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஆன்சர்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஓகே புக் பேக்குன்னு தெரிஞ்சது கொஞ்சம் நிதானமானோம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்லாம் ஏதாவது டிஃப்ரெண்டாக வந்துச்சா? நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின்லாம் வந்துச்சா? இல்லை, எதிர்பார்த்த கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக புக் பேக்ல இருந்து தான் இருந்தது. புக் பேக் படித்தாலே பாஸ் ஆயிடலாம், ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். ஓகே. ஹால்குள்ளே போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க? எத்தனை மணிக்கு உள்ள அலோவ் பண்ணாங்க? கரெக்டான டைத்துக்கு எக்ஸாம்லாம் எழுதுனீங்களா? எல்லாமே கரெக்டான டைமுக்கு தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லா டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டான டைம்ல பெல்லும் அடிச்சதுனால நாங்கள் கரெக்டாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் எழுத முடிஞ்சுது. டீச்சர்ஸும் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, எப்படி எழுதணும், என்னென்ன ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னதான் அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலுமே இப்போ எங்களுக்கு டீச்சர்ஸ் கரெக்டாக எப்படி என்னென்ன எழுதணும்னு சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. எழுதுவதற்கு முன்பாக நேற்றுலாம் எப்படி இருந்துச்சு உங்களோட மனநிலை? இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பேப்பர் அதாவது தமிழ் பேப்பர் எழுதிட்டு வந்திருக்கீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் எழுதணும். நேற்று இருந்ததுக்கும் இன்றைய இருந்ததுக்கும் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நேற்று ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எழுதுனது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம். ஆனால் ரொம்ப பயந்தோம். காலையில் வரைக்குமே பயந்துட்டு தான் இருந்தோம். கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்பவே நல்லாவே எழுதியிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பரும் வரும்னு நம்புகிறோம். சூப்பராக எழுதியிருக்கோம். ஓகே. அடுத்தடுத்த எக்ஸாம் நடத்துகிற வாழ்த்துக்கள். நிச்சயமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே மொழி பாடங்களான அந்த முதல் தாள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் கொஸ்டின்கள் அனைத்துமே அவங்க ஏற்கனவே படித்தது போல அதே போல எதிர்பார்த்த கொஸ்டின்கள் வந்திருக்கவும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட தேர்வுகளுமே அனைத்துமே நன்றாக எழுதியிருக்கவும், அதே போல ஆசிரியர்கள் எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை அவர் முன்வைத்தார்களோ அதே வழிகாட்டுதலை பின்பற்றி வெற்றிகரமாக முதல் தாள் எழுதியிருக்கும். வரக்கூடிய நாட்களையும் அடுத்தடுத்த தேர்வுகளையும் சிறப்பாக எழுதுவோம் என்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல முதலாக இந்த பொதுத் தேர்வு எழுதியிருப்பது நல்ல அனுபவத்தையும், நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பதட்டமாக இருந்ததால் தற்பொழுது தேர்வு எழுதிவிட்டு வந்த பிறகு நல்ல ஒரு மனநிலையில் இருப்பதாகவும் மாணவ மாணவிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். முத்துக்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது பொதுத் தேர்வை முதலாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். தேர்வினுடைய நிலை மற்றும் வினாத்தாள் குறித்த மாணவர்களுடைய கருத்துக்கள் என விரிவாக பதிவிடலாம். நிச்சயமா சூர்யா, இன்று
தமிழகத்தில் வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது இன்று துவங்கியுள்ளது. இந்த தேர்வு வருகின்ற ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று காலையில் அவர்கள் முதலாக அரசு பொதுத் தேர்வான மொழி பாடத்தை தங்களுடைய தேர்வை எழுதி கொண்டு வந்துள்ளார்கள். நாம் நிற்பது பாளையங்கோட்டையில் உள்ள சாரா டக்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தான் நிற்கிறோம். இது தொடர்பாக அங்குள்ள மாணவர்கள்ட்டே நேரடியாக கேட்போம் எந்த அளவுக்கு அவங்க தேர்வுகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்பது. அம்மா வணக்கம்மா, நீங்க இன்னைக்கு தேர்வு எழுதிருக்கீங்க, எந்த அளவுக்கு இந்த முதல்ல அரசு பொது தேர்வு என்பது எழுதுறீங்க, எந்த அளவுக்கு உங்க மொழி பாடம் தமிழ் பாடம் இருந்துச்சு? அது தொடர்பாக ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த விட ஈஸியா யாரையும் கொஸ்டின் எடுக்க முடியாது. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கல, இப்ப இடையில இருந்து தான் படிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் யாராலையும் ஈஸியா எடுக்க முடியாது. இனிமே எல்லா கொஸ்டினுமே எங்களுக்கு ஈஸியா வரணும். இன்னும் 11th 12th போகிறச்சு அந்த கொஸ்டின் எங்களுக்கு ஈஸியா இருக்கணும். இப்போ முதலாக அரசு பொது தேர்வு இன்னைக்கு தான் எதிர்கொள்றீங்க. இதுக்கு முன்னால 9ஆம் வகுப்பு வரை இந்த தேர்வு எழுதிருப்பீங்க. எப்படி உங்களோட பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு? இல்ல எந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா உங்களோட மனநிலை எப்படி மாறுச்சு? உள்ள போகாட்டி ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடில இருந்தே கொஸ்டின் பார்த்தோன்னே எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. கொஸ்டின் பார்த்தோன்னே எழுதிடலாம், பாஸ் ஆயிடும், நம்ம நிறைய மார்க் வாங்குற நம்பிக்கை எங்களுக்கு வந்துட்டு. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு எதிர்கொண்டீங்க இந்த தேர்வு? அது தொடர்பான தகவல் சொல்லுங்க. அது நான் படிச்சது தான், ஏற்கனவே படிச்சதை ரீகால் விட்டுக்கிட்டு இருந்தேன். எக்ஸாம் போகும்போது கூட அவ்வளவு பயம் இல்லை. கொஸ்டின் மார்க் பேப்பர் பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா தோணுச்சு. படிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா தான் இருந்துச்சு. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு தேர்வை எதிர்கொண்டு இருந்தீங்க? இந்த தேர்வுக்கான எந்த அளவுக்கு நீங்க தயார் நிலையில இருந்தீங்கம்மா? நானும் கஷ்டமா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா கஷ்டமாலாம் இல்ல, ஈஸியா தான் இருந்துச்சு. ஆமா, ஈஸியா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே நிறைய மார்க் எடுப்போம். எவ்வளவு மார்க்? ஒரு 90 எடுப்போம். சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி தேர்வு எதிர்கொண்டீங்க? இந்த தேர்வு எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் மேற்கொண்டீங்க? குறிப்பா அது தொடர்பாக தகவல். ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிறைய படிக்கணும்னு நினைச்சோம். ஒரு 85 மார்க்குக்கு மேல வரும்னு நினைக்கிறோம். வரும், ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இல்லம்மா, இப்ப முதல்ல இந்த அரசு பொது தேர்வு எழுத போறீங்க. இந்த இது பயம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நார்மல் டெஸ்ட் தானே அப்படி சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். பயம் இல்லாததுனால நல்லா எழுதியிருக்கோம். பயம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மறந்துருப்போம். கண்டிப்பா பயத்தை போக்கணும். கண்டிப்பா சூர்யா, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். ஏற்கனவே நாங்கள் பயத்தை போக்கிவிட்டு இந்த தேர்வை எழுதுவதற்காக இந்த மாணவிகள் அனைவரும் நேரடியாக வந்து தெரிவித்துள்ளார்கள். சொல்லுங்கம்மா, இந்த தேர்வை எப்படி எதிர்கொண்டீங்க? அது தொடர்பாக தகவல் சொல்லுங்க. நாங்க எக்ஸாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா நாங்க டெஸ்ட் காலில் போய் உட்காரும் போது வரைக்கும் எங்களுக்கு பதட்டம் இருந்துச்சு. பேப்பரை பார்த்தோன்னே நாங்க பாத்துறோம். இதுல நாங்க சென்டமே போடாததுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நல்ல மார்க் எடுத்துருவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக பயத்தை போக்கினால் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் என்பதற்கு இந்த மாணவிகள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளார்கள். ஏனென்றால் நேற்று வரை தங்களுடைய பயந்து போய் இந்த முதலாக அரசு பொதுத் தேர்வை எழுதுவதற்கு பயந்து போய் இருந்த மாணவிகள் தற்போது அந்த தமிழ் மொழி பாடத்தோட அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே தங்களுக்கான தைரியம் என்பது வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இதே போல மற்ற தேர்வையும் நாங்கள் எளிதாக மேற்கொள்வோம் என்பதும் தெரிவித்துள்ளார்கள். சூர்யா, இன்று துவங்கிய 10ஆம் வகுப்பு முதல் நாள் தேர்வு மற்றும் மாணவர்களுடைய கருத்துக்கள் கூடிய விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார் மற்றும் செல்வராஜ்.